அம்மா நல்லா இருக்கீங்களா? அம்மா ராஜஸ்ரீ நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேம்மா. ஆமா, ஊருக்குள்ள எல்லாம் பேசிக்கிறாரோ நாளைக்கு என்ன அன்னையர் தினமாமே, அப்படியா? ஆமாம்மா. அப்படியா? சரி சரி சரி. அன்னையர் தினத்துக்கும் பிள்ளைகள் என்ன பண்ணும்? போன வருஷம் தான் என் பிள்ளைங்க கேக்லாம் வெட்டி கொண்டாடினாங்கம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நல்ல பிள்ளைகள் உனக்கு. இந்த வருஷம் என்ன பண்ணுவாங்க தெரியல. உனக்கு நல்ல பிள்ளைகள் கிடைச்சிருக்கு. அதை நினைச்சு சந்தோஷப்படு. ஆமாம்மா. சரிம்மா, மணி வேற 9 ஆச்சு. நான் போனை வைக்கேன் என்ன? சரிம்மா, நான் நாளைக்கு போன் அடிக்கிறேன். சரிம்மா சரி. சரி தூங்குவோம். அடுத்த நாள் காலையில் அதுக்குள்ள விடுந்துருச்சு. சரி வேலையெல்லாம் பார்க்க போவோம். போன வருஷம் தான் பிள்ளைங்க மதர் சேர்ந்து காலையில இருந்து எந்த வேலையுமே செய்ய விடல. இன்னைக்கு ஒரு பிள்ளைங்க எழும்பவும் இல்லை. எந்த விஷயம்னே தெரியல. மறந்து போயிட்டாங்களோ? அகிலா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? வாங்கக்கா. என்னத்த சொல்ல, இந்த பிள்ளைகள் இருக்குது இல்லைங்களே, மதர்ஸ் டேன்ட்டு காலையிலேயே எழும்பி கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கலாம்லக்கா. அவங்க ஏதாவது சர்ப்ரைஸ் வச்சிருப்பாங்களா இருக்கும் நமக்கு. போங்கக்கா, சர்ப்ரைஸ் ஆகுது கிஃப்ரைஸ் ஆகுது. கொஞ்சம் வேலை செஞ்சு கொடுத்தா அதுவே நமக்கு நிம்மதி. என்னத்த பெரிய சர்ப்ரைஸ். அதுவும் பாருங்கக்கா, கவலையில்லா ஜீவன் வந்துருச்சு. காலை நீ பார்த்து பொறாமப்படுறதுதான் உங்களுக்கு வேலையா? வேலையை பாருங்க. என்ன மதர்ஸ் டேக்கு உங்க பிள்ளைங்களா என்ன செஞ்சாங்க? இமைய மனைய சரிச்சுட்டாங்க. நீ வேற காண்டேட்டாத, ஒண்ணுமே தெரியல, எலும்பவே இல்லை ஒன்றும். என்ன உங்க பிள்ளைங்களுக்கு உங்க விட அக்கறை இல்லை போல. 2 பிள்ளைங்களும் காலையில எழும்பி மட்டத்தேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. எம்மாடி, என்ன பொய் விடுறாவ? ஐயோ, பொய்யும் கண்டுபிடிச்சிட்டாங்களோ? உங்களுக்கு என்ன தெரியும்? என் பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க. நான் தான் எங்க இவர் தான் சொல்லி கொடுத்துருக்காரு நாளைக்கு மதர்ஸ் டேன்ட்டு. அதனாலதான் பிள்ளைங்க வந்து மதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லிட்டே இருக்குதுங்க. உங்களுக்குலாம் என் பிள்ளைகளை பற்றி ஒரே பொறாம. உங்க பிள்ளைங்க ஒண்ணுமே சொல்லாதுங்க. சரி, இப்பதான் கிண்டல் அடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, நேற்று எங்கள் அம்மாவுக்கு போனிச்சு சீன் வேற போட்டேன். என் பிள்ளைங்க கேக் வெட்டவங்க, இமயமலை வெட்டவங்கன்ட்டு. எடுத்துல ஒரு ஆணி கூட வெட்டாதுங்க போல. எல்லாரும் என் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருந்துச்சுங்க. தப்பிச்சிட்டோம் இந்த வருஷம். அடுத்த மாதம் பிள்ளைங்க பர்த்டே வரும்ல? ஆமாக்கா. அதனால என்ன பிளானு? அதெல்லாம் சர்ப்ரைஸ். சரி சரி. சரி, இப்போ வேலையை பார்ப்போம். நான் மதர்ஸ் டேக்குனால ரெஸ்ட் எடுக்க போகிறேன். சரி, நம்ம நிலைமை இப்படி இருக்கு. மிகப்பெரிய டேமேஜ், எமோஷனல் டேமேஜ். கவலைப்படாதீங்க, உங்க பிள்ளைங்க ஒரு விஷயம் பண்றாங்களான்னு பார்ப்போம். அக்காங்களா சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்க பார்த்தா இந்த பிள்ளைங்க சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி. பிள்ளைங்களா, எனக்கு என்ன நடந்தது நீங்க மறந்துட்டீங்களா? இன்னைக்கு சண்டே. சண்டேவா? சரி, நீங்க இவங்க 2 பேரையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி சித்தி. அக்கா, நீங்க சொன்ன மாதிரி இந்த பிள்ளைங்க மனசே மறந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன எல்லாரும் வாய பொழந்துட்டீங்க? பார்த்தீங்களாடி, என் பையன் என் பொண்ணெல்லாம் சேர்ந்துக்கிட்டு மதர்ஸ் டேக்கு எனக்கு சேலை வாங்கி தந்துருக்காங்க. உங்க பிள்ளைகள ஒரு தலைக்கு குத்த ஹேர் பென் கூட வாங்கி தரல. பிள்ளைலாம் என்னைய மாதிரி வளர்க்கணும்டி. வாய்ஸ் அவ்வளோதான் உங்களுக்குலாம், வேற ஒண்ணுமே இல்லை. என்ன போன் வருது? ராஜஸ்ரீ நல்லா இருக்கியாம்மா? நீ உன் தங்கச்சிங்கெல்லாம் சேர்ந்து எடுத்த அமைச்ச சேலை வந்துருச்சுமா. நல்லா இருக்கு. அதான் நான் இன்னைக்கு கட்டியிருக்கேன். இந்த வருஷம் பிள்ளைங்க என்னம்மா பண்ணாங்க மதர்ஸ் டேக்கு? ஆமா, நான் அப்புறம் பேசுறேம்மா. ஐயே, பிள்ளைங்க அழுகுறான்னு தெரியலையே. பிள்ளைங்க எதுவும் செய்யலையோ? உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்ணம்மா. கண்ணம்மான்னு பாடுங்க போங்கடி. என் பிள்ளைங்களுக்குலாம் 34 வயசு. அந்த பிள்ளைங்க என்னை தங்க தட்டில் வச்சு தாங்குதுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் ஒரு 13 வயசு இருக்குமா? 13, 10 இருக்குமா? அந்த பிள்ளைங்க உங்க நினைக்கவே மாட்டேங்குதுங்க. காலம் மாறி போச்சு. வேற என்னத்த சொல்ல. இந்த பிள்ளைங்க எதுவும் பண்ணாம இருந்தது கூட அக்காக்கு வலிச்சிருக்காது. ஒன்றும் செய்யலன்ட்டு என் மகன்களை விட்டு 3 சுடிதார் எடுத்து வச்சிருக்கான். அதை எடுத்து போட்டு வாங்க. பிள்ளைங்களா, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சாச்சு. எனக்கும் கேக் தரணும், அவ்வளவுதான். அதெல்லாம் உங்களுக்கு கேக் கன்ஃபார்மா இருக்கு. சொன்னதோட பர்ஃபெக்டா நடிச்சிட்டீங்க. கொடுத்த காசுக்கு மேலேயே நடிச்சிட்டீங்க. அப்போ சரி. அம்மா, நீங்க எங்கம்மா இங்க? நீ கொஞ்சம் கவலைப்பட்டு பேசுற மாதிரி இருந்துச்சுல்ல, அதான் உன் வீட்டுக்கு ஓடி வந்தேன். இன்னைக்கு மதர்ஸ் டேனால நான் உங்க ஊருக்கு கிளம்பி வந்துட்டேன் காலையிலேயே. வாங்க தெரியுமா? என்ன ராஜஸ்ரீ, பிள்ளைங்க ஒண்ணுமே பண்ணலன்னு சொன்னேன். இப்போ இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிராண்டா நிக்கிறீங்க. எங்களுக்கே தெரியாது தெரியுமா? எல்லாமே சர்ப்ரைஸ். ஓ, உங்களுக்கும் சேலை வாங்கி கொடுத்துட்டாங்களா உங்க மகளுக்கு? ஆமா அண்ணி. எப்போவுமே நம்ம செலிப்ரேஷன் என்ன பண்ணுவோம்? கேக் தானே கட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கேக் கட் பண்ண போறோம்.
எல்லா அன்னைமார்களுக்கும் எல்லா தாய்களுக்கும் இனிய அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். நம்மளை நல்லா வளர்த்தெடுக்கிறது நம்ம அம்மா தான். அன்பு கொடுக்கறது நம்ம அம்மா தான். நம்ம அம்மா வந்து என்றைக்குமே மறக்கக்கூடாது. நம்ம அம்மாவை என்றைக்குமே கைவிட்டவும் கூடாது. நம்ம அம்மாவை தங்க தட்டில் வச்சு நம்ம தாங்கணும். நம்ம அம்மாவை நம்ம வந்து நல்லா பார்த்துக்கணும். அம்மா என அழைக்காத உயிர் இல்லையே, அம்மாவை வழங்காமல் உயர்வில்லையே. ஸோ எல்லா அம்மாக்களுக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. நீங்களும் மறக்காமல் உங்கள் அம்மாக்களுக்கு மதர்ஸ் டே விஷ் பண்ணிடுங்க. பார்த்தீங்களா, உங்களை நல்லா ஏமாற்றி நாங்கள் பயங்கரமான ஷாக்கிங் சர்ப்ரைஸ் பண்ணிட்டோன்ட்டு. ஆமாம், கிளவி அந்த பிறகு கிளவி அதிகாரமாகிடுச்சு. சரி, இந்த வீட்டில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாம் போச்சு. நேற்றாலாம் இங்கே கொடுமைப்படுத்த முடியாது. நீங்க கிளவி நம்மளை கொடுமைப்படுத்தும். பேரை பாருங்க, நேத்ரா சுத்தின்ட்டு. முதல் நாள் ஆரம்பிக்கிறீங்களா? அமைதியாருங்க. ஏய், நீ எனக்கு சொல்லி கொடுக்காத, எனக்கு தெரியும் என்ன பண்ணுன்ட்டு. உன் வேலையை மட்டும் நீ பாரு. மண்ணு நேற்றாவை வந்து சுருத்தியும் சும்மா விடாதீங்க. ரெண்டு பேரும் வீரம் திமிர் பிடிச்சவளுங்க. அதை இந்த திமிர் பிடிச்சவன் சொல்றா போல. என்ன சொன்ன? ஒன்றும் இல்லத்த, ஏன்ட்ட வந்தோடனே வாய உருன்னு வச்சிருக்கீங்க. இது ஒரு வீடா? கீழே இல்லை, ஒரே குப்பை குப்பை குப்பை. குப்பையாக்குனதும் மூத்த மகனும் ரெண்டாவது மருமகனும். அதை கேட்கறதுக்கு இதுக்கு அத்தை, இந்த குப்பையெல்லாம் ஆக்குனது உங்க மூத்த மக சுந்தரியும் உங்க ரெண்டாவது மருமக ஸ்ருதியும் தான். எனக்கு தெரியாது. ஸோ இது சாக்கா வச்சு இவளை திட்டலான்னு பார்த்தா இந்த சுந்தரி தான் இந்த வேலையை பார்த்து வச்சிருக்கா. நீ சுந்தரி, நீ உன் வீட்டுக்கு கிளம்ப. இது இருந்தால் இவங்களை திட்ட முடியாது. கிளம்பு வீட்டுக்கு. இதைய விரட்டுறீங்களே நீங்களும். இனி எனக்கு யாருமே இல்லையா? யாருமே வீட்டுக்கு என் அம்மா வீட்டுக்கு நான் வரக்கூடாதா? அப்படி இல்லைம்மா சுந்தரி, அந்த கிளவி வேற என்னமோ சொல்லிட்டு போயிருக்கல, நீ போயிட்டு வா போ. சரி, நான் கிளம்புறேன். இவங்களுக்கு கதையை முடிக்கணும். அடடே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? இந்த கிழவிக்கு என்ன சூப்பராக இருக்கு. இது வந்த நேரம் எனக்கு தான் சரியில்லை. சுந்தரி, நீ உன் வீட்டுக்கு கிளம்பு. ஐயோ, அந்த கிழவி கிட்ட போய் நீ மாரடிக்கணும். இந்த மாட்டு கிழவி கிட்ட கொண்டு போய் நம்மளை தள்ளுறாங்க. இந்த சுந்தரியை நேத்தே கூப்பிட்டாச்சு, இன்னும் வர காணும். என்னதான் பண்ணுவாளுமா அவங்க அம்மா வீட்டில்? அவங்க அம்மா கையில் சோறா போட போறா? பாஸ்தா மேகி எனக்கு கிண்டி போட்டுட்டு இருப்பா. இங்கே வந்து நல்லா சத்தான சாப்பாடு தான் நான் போடுவேன். பால்கோவா அது இதுன்ட்டு. ஏன் கார்த்திக்கு இங்கே வாழ இல்லை, உங்கள் அண்ணங்காரன் எங்கே இருக்கான்? எனக்கு எப்படி தெரியும்? இல்லை, சுந்தரி வீட்டில் தான் கிடக்கானும். கடவுளையே, மாமியார் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிடக்கான். இது வெளியில் தெரிஞ்சு எனக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம். மாமியார் வீட்டில் மகனை சாப்பிட விட்டுருக்காளேன்ட்டு. இவன் பெங்களூரில் தானே கிடந்தான், இங்கே எதுக்கு வந்தானா தெரியாது. ஒன்றும் தெரியாது இவனுக்கு. டெய்லி போனை போட்டு போட்டு பேசுவான். என்ன ஏதுன்னு கேட்கானா? சரி, இவனோட ஒரு வேலை ஆக மாட்டேங்குது. சரி, சுந்தரி என்ன ட்ரௌசர்லாம் போட்டா? அம்மா என்ன ட்ரெஸ் போடுறா? என் வீட்டு மருமகன் இப்படியா துணி போடுறது? சுந்தரியோட தங்கச்சி நல்ல மனசுக்காரியா இருக்கா. அவள் தான் பொண்ணு. இவ இருக்காளே காளி. கிழவி காளி கீழின்னு சொல்ற வச்சுக்கார கிழவி. மாமியார் கிளவியில சொல்றா. இல்லை, பஞ்சாயத்தை கூப்பிடுங்க. என்ன இவளுக்கு ஒரு இதை முடிச்சு விடுவோம். மாமியார் பார்த்து கிளவிங்க. ஐயே, இதெல்லாம் சரி வராது. உங்கள் அம்மாவுக்கு ஒரு போனை போடு. அவங்க அம்மா நம்பர் என்கிட்ட இல்லைம்மா. அவங்க அம்மா யாரு? அதான் அந்த மொட்டை ஆச்சி. கிழவி, உனக்கு எங்கள் அம்மா ஆச்சியா கிழவி? ஏம்மா, உன் அம்மாவுக்கு என்னோட வயசா அதிகம் தான். சரியா? எங்க என் மகனே? வழுக்க மண்டை, இங்கே வா. கடவுளையே, புருஷனை வழுக்க மண்டல சொல்றா. இது மரியாதை தெரியாத பொண்ணால இருக்கு. இது எந்த காட்டுல இருந்து பிடிச்சிட்டு இருந்துச்சோ தெரியல. இவன் அம்மா ஒரு குரங்கச்சி, இவன் ஒரு குரங்கச்சி. சுந்தரி, வீட்டை தூத்து போடு போ. கிழவி, நான் உன்ன வீட்டு வீரக்காரியில கிழவி. எனக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா கிழவி? எனக்கு 30,000 ரூபாய் சம்பளம் கிழவி. இம்மா மருமகனா வீட்டில் வேலை செய்யணுமா? அம்மா வீட்டை தூத்து போட்டு அப்புறம் மாடெல்லாம் கிடக்கல, மாடெல்லாம் கழுவணும். நம்ம 4 பேர் சேர்ந்து தான் கழுவணும் மாட்டெல்லாம். அப்புறம் மாட்டு சாணம் அள்ளணும், மாட்டுக்கு வைக்கோல் போடணும், புல் போடணும், மாட்டுக்கு தண்ணி ஊற்றணும். எல்லா வேலையும் காலையில் செஞ்சுவிட்டு மாட்டில் பாலை கறந்துட்டு நான் ஒரு பக்கம் ஒரு ஆள் நெய் கரைக்கணும், ஒரு ஆள் பால்கோவா கிண்டணும். ஏகப்பட்ட வேலையில் கிடக்கு. நீனும் 20,000 சம்பளம் 30,000 சம்பளங்கிற. நம்ம மாட்டை ஒழுங்காக பராமரிச்சுன்னு வச்சுக்கோ, நம்ம மாதத்துக்கு 1 லட்ச ரூபா கிட்ட வரும். அது போக எனக்கு நிறைய தோட்டம் கிட்டலாம் கிடக்கு இந்த ஊரில். எல்லாத்தையும் பார்க்கணும்ல. நான் ஆள்லாம் வச்சு பார்க்கறது இல்லைம்மா, முதலே சொல்லிவிடுறேன். ஆள்லாம் வச்சு எந்த வேலையும் பார்க்கறது இல்லை, செலவு தான் ஆகுது. அதனால் நீ என்ன பண்ணுற? நீ ஒரு தோட்டத்தில் உட்காந்துக்கிட்டு அந்த மண்ணை நோண்டி இந்த வேலைகளெல்லாம் பார்த்துட்டு நான் இங்கே மாட்டை பார்த்துக்கேன். அது மாதிரி வேலைகளை பிரித்து செய்வோம். கிழவி, நான் ஒன்றும் உங்ககிட்ட கூலி வேலைக்கு வரல கிழவி. ஏம்மா, மண்ணை தோண்டா கூலி வேலை தான் இல்லைம்மா. அது தோட்டத்துக்கு நீதமாக சொன்ன கை. நீ வேலை பார்த்தனா உனக்கு, இல்லாட்டி 2ஆவது மக்கள் கொடுத்து விட்டுருவேன் பார்த்துக்கோ. இந்த குடிசை வீட்டில் இருந்துக்கிட்டே உனக்கு இந்த ஆட்டமா?
குடிசை வீடுன்னு சொல்கிறாலே வச்சுக்காரு. இந்த வீட்டை நான் பார்த்து கட்டினேன். இதில் குடிசை வீடா உங்கள் வீடு கொஞ்சம் மாடனாக இருக்குது. இந்த வீடை வந்து நான் ட்ரெடிஷ்னலாக கட்டி வச்சிருக்கேன். அவ்வளோதான். சும்மா சீனை போட்டுட்டு இருக்காரு. அடிச்சு பல்லெல்லாம் பேத்து விடுவேன். வீட்டை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காரு. இவ சரி வர மாட்டா. நாளைக்கு வக்கீல கூப்பிட்டுறேன். பத்திரத்தில் மாற்றிடுவோம். இவ சரியே வர மாட்டா. ஐயோ, இந்த பத்திரத்தை வச்சு நம்ம மிரட்டுறாளே. ஒரு புது லாயர் தேடினேன். இந்த ஊரை ஒரு லாயர் மாதிரி இருந்தாங்களே, அவனை தான் வர சொல்லியிருக்கேன். இன்னைக்கு வரட்டும், முடிச்சிடலாம். பத்திரத்தில் என்னெல்லாம் பேசியிருக்கணும் உனக்கு மறந்து போச்சு போல தெரியுமே. இது லாயர் வரட்டும். அம்மா, நான் வந்துட்டேம்மா. அட வாமா அந்த பத்திரத்தில் என்ன இருக்குன்னு சொல்லு. அட கடவுளே, இந்த குண்டச்சி அங்கே கூப்பிட்டுருக்கு. இந்த கேள்வி பண்ற வேலை ஒன்றும் சரியில்லை. இந்த பத்திரத்தில் என்ன போட்டிருக்குன்னா, எப்பொழுது சுந்தரி, அதாவது நந்தினியின் மருமகள், மூத்த மருமகள் சுந்தரி மாமியார் சொல்லும் வேலைகளை செய்யவில்லையோ, அப்பொழுது மாமியார் கையெழுத்து போட்டால் சொத்து முழுவதும் இரண்டாவது மகனான கார்த்திக்கிடம் சேர்ந்துவிடும். அதனால் மாமியார் சொல்வதை சுந்தரி கேட்டால் மட்டும்தான் சுந்தரிக்கு சொத்து. இதுவே இந்த பத்திரிகையின் மூலம் நாமல் தெரிந்து கொள்ளும் செய்தி. சுந்தரி மேடம், ஒழுங்கா மாமியார் சொல்ற வேலையெல்லாம் பாருங்க. மாமியார் வீட்டை பெருக்க சொன்னாலும் பெருக்கணும், ஏன் மாட்டு சாணி அள்ள சொன்னாலும் அள்ளணும். இல்லாட்டி சொத்து இல்லாமல் ரோட்டில் தான் நிற்கணும். ஏய் குண்டச்சி, எனக்கு எல்லாம் தெரியும். நீ உன் வேலையை மட்டும் பாரு குண்டச்சி. ஹலோ சுந்தரி, வார்த்தை அளந்து பேசு சரியா? ஐ எம் நாட் நார்மல் ராஜஸ்ரீ, அட்வொகேட் ராஜஸ்ரீ சரியா? ஊரில் கேட்டு பாரு. இப்பவுமே கேஸை போட்டு ஊரில் இருக்கிற எல்லாரையும் அடிக்கணும்னு சொல்லி உன்னை உள்ள வைக்கிறதுக்கு என்னால் முடியும். ஆனால் அதை பண்ணி நான் உன் அளவுக்கு சீப்பான ஆள் கிடையாது சரியா? நீ மேட்டு பம்பு வச்சுக்கிட்ட அவ்வளோதான் பார்த்துக்கோ. சரிம்மா, நான் கிளம்புறேன். சரிம்மா, நீ கோவப்பா, அவ கரெக்டாக கிருக்கி. நீ போயிட்டு வாமா. வாவா, வேலை கிடக்கு பார்ப்போம். அக்கா, இது யாரு? யாராவது கதவை திறங்க. ஏ கண்மணி, நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? நான் உன்னை பார்க்க வரல சரியா? நான் வந்து இந்த அத்தையை பார்க்க வந்திருக்கேன். கொஞ்சம் தள்ளுறீங்களா? அத்தை, நல்லா இருக்கீங்களா? எங்கள் அக்கா ஏதாவது உடனே இருப்பா. அவள் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க சரியா? அவள் ஒரு மென்டல். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு வந்து டெய்லி கொஞ்சம் பால் கோவா மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க சரியா? அந்த வீட்டில் ஒன்றும் சாப்பிடவே இல்லை. அப்புறம் அந்த எங்கள் அக்காவெல்லாம் சமைக்க விட்டுறாங்க. எங்கள் அக்கா சமையல் நல்லாவே இருக்காது. அப்புறம் நீங்களாம் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க, பார்த்துக்கோங்க, யோசிச்சுக்கோங்க. ஒரு சமைக்கலாம் விட்டுறாதீங்க, பால் கோவாலாம் கிண்ட விட்டுறாதீங்க. நீங்களே கிண்டி எனக்கு வந்து தாங்க. என்ன நல்ல பொண்ணாக இருக்குது இந்த பொண்ணு. இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு அக்கா, இப்படி ஒரு அக்காக்கு இவ்வளோ நல்ல ஒரு பொண்ணா? எம்மா, அதிசயமாக தான் இருக்குது. வயசு என்னமா இருக்கும்? இது 24 இருக்குமா? ஆமாட்ட, 24 வயசு தான் எனக்கு. இந்த மாதிரி நல்ல பொண்ணு தான் என் 2வது மகனுக்கு கட்டணும். கேளவி, திரும்பி ஆரம்பிச்சிட்டியா? என் தங்கச்சியெல்லாம் 2வது மகனுக்கு கட்ட முடியாது கேளவி. இம்மா, நான் உன் தங்கச்சி கட்டணும்னு சொல்லுமா? உன் தங்கச்சி மாதிரி ஒரு நல்ல பொண்ணை கட்டணும் தானே சொன்னேன். பாத்தியாமா, உன் அக்கா கறியை பாரு, என்ன வருத்து வரா. அவங்க தங்கச்சி கட்டினாலே நல்லா இருக்கும். இங்கே நடக்கிறது ஒன்றும் சரியில்லை. ஐயோ, அத்தானுக்கு பயங்கரமாக வயசாயிருச்சு போல, என் முடியெல்லாம் கொட்டி போச்சு. எங்கள் அக்காவுக்கும் வெள்ளை முடியெல்லாம் வந்துருச்சு. எங்கள் அக்கா சும்மா டை அடிச்சுட்டு இருக்கா. ஏய் வாய மூடு, வீட்டுக்கு கிளம்புனி. சித்த, ஐயோ இங்கே பாருங்கத்த, ஒரு வீட்டுக்கு கூட வராத மாட்டேன். இன்னும் நல்ல பொண்ணா இருக்கு. ஏ சுந்தரி, உன் தங்கச்சி நல்ல பொண்ணா இருக்கான்ட்டு ஒரே போறாம பிடிச்சி அலையிற போல. என்னம்மா வேலை பார்க்குறேன்? நான் வந்து இப்போ தான் வந்து படித்து முடித்தேன் காலேஜ். இப்போ வந்து நான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், அதாவது டிஎன்பிசி. என்னோட எய்ம் வந்து ஒரு விஏஓ ஆஃபீஸர் ஆகணுன்றது தான். எம்மா, என்ன பெரிய படிப்பு படிக்க போகுது இந்த பொண்ணு. இந்த அக்காக்காரி இருக்காளே, ஒன்றுத்துக்கு ஆக மாட்டேன். ஒரு குணம் இல்லை, ஒரு படிப்பு இல்லை, ஒன்றுமே இல்லை. சரி, என்ன படிப்பு படிக்க போகிற? விஏஓ ஆஃபீஸர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோமா. என் அத்தைக்கு ஒரு பால் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சைன் மட்டும் போட்டு கொடுத்துரு. இந்த கிளவி வச்சிருக்கிற 5 மாட்டுக்கு பால் பண்ண ஒன்று தான் இப்போ கேடு. சரிதான், இன்னைக்கு என் வேலை இருந்தேன். ஒவ்வொரு வீட்டுக்கா போய் எல்லா வீட்லையும் எப்படி இருக்காங்கிறத நான் இப்போ வந்து இன்னைக்கு பார்த்துட்டு வர போகிறேன். ஸோ எங்கள் வீட்டில் எப்படி இருக்குன்றதை நான் இன்னைக்கு பார்த்துட்டே இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த பக்கத்தில் ஒரு ராஜஸ்ரீ வீட்டுக்கு போய் பார்க்கணும். எல்லாரும் கூட பேசி பழகணும்ல. நான் நல்ல குணமாக இருக்கேன், எல்லார்ட்டையும் பேசி பழகணும்னு இருக்க. நீ உங்கள் அக்கா கறி எல்லார்ட்டையும் சண்டையை பிடிக்கணும், எல்லாரையும் அடிக்கிறது, எல்லாரையும் மிரட்டுறது, திட்டுறதுன்னு இருக்கா. உங்கள் அம்மாவுக்கு எப்படி இப்படி ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னு எனக்கு ஒரே சந்தேகம் தான். இவெல்லாம் ஒரு மகளா? தாய் கறியை இவன் முன்னாடியே திட்டுறாங்க, அதை உட்காந்து கேட்குறா பாருங்க. சரி சரி அத்தா, போயிட்டு வரேன். அக்கா போயிட்டு வரேன். அத்தா போயிட்டு வரேன். அத்தா, யார் இந்த பெரிய உருவம்? அது 2வது மகன் கார்த்திக்மா. ஓ அப்படியா, ஓகே பாய். என்னாச்சுமா? அத்தை, இந்த கல்லு தடுக்கி விழுந்துட்டேன். நல்ல வேலை என் மகன் முடிச்சான், இல்லாட்டி விழுந்த மண்டை கீழே இருக்கும். ஏமா, அவங்க அம்மா கிட்ட யார் பதில் சொல்வா? பார்த்து போமா.
இரு இரு உனைய வச்சுக்க, என் அம்மாக்கு எப்பவுமே ஃபோன் போடுறேன். எதுக்கு இங்க வர? சி வாய் மூடு. இம்மா நீ பார்த்து போமா. அவனையும் 2வது மக்களுக்கு கட்டி வச்சா நல்லா தான் இருக்கும். ஆனால் அவள் தானி அம்மா இருக்காள் இந்த முட்டை பாட்டி, அவள் தான் இவர் இந்த சுந்தரியை கட்டினதுக்கே என்கிட்ட பாடுபடுத்துகிறான். இவனை நான் கட்ட மாட்டான். அவன் நல்ல பணக்கார மாப்பிள்ளையா தான் பார்ப்பான். பார்ப்போம் கடவுள் யாருக்கு முடிச்சு போட்டிருக்காருன்னு. மித்ரா, மினி வர்ஷினிலாம் எங்கே போயிருக்காங்க? சித்தி அவங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் தலைவலியாக இருந்துச்சு, அதனால நான் லீவ் போட்டேன். லீவ்லாம் அடிக்கடி போடாத. இல்லை சித்தி, இன்னைக்கு ரொம்ப வலிச்சிச்சு, அதனால தான். நானே வந்து கரெக்டாக போயிருப்பேன். நாளைக்கு ஒரு நாள் தான் ஸ்கூல், அதுக்கப்புறம் எக்ஸாம் ஆரம்பிக்குது. ஓ சரி சரி. நீங்களா எக்ஸாம் படிக்க போயிருவீங்க, எனக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஆரம்பிச்சிட்டிங்களா கதையை? ஏமா புதுசாக வந்து பாட்டி பால்கோவா செய்கிறதா கேள்விப்பட்டேம்மா, நல்லா இருக்குமா? டெய்லி வாங்குங்க. என்ன ஆளாளுக்கு பால்கோவாங்கிறீங்க? சரி நாம வாங்கிடுவோம். அண்ணி, அடடே நீனா வாமா. பேர் கண்மணி வா. வாங்கக்கா உட்காருங்க. என்ன நீ அக்கான்னு கூப்பிடுறேன்? எனக்கு உங்கள் சித்தி வயசு இருக்கும். ஓ அப்படியா? உங்களை எப்படி கூப்பிடணும்னு தெரியலையே. சித்தின்னு கூப்பிடணுமா, பெரியம்மான்னு கூப்பிடணுமா, இல்லை அத்தைன்னு கூப்பிடணுமா? அத்தைன்னு கூப்பிடணும். வாங்கத்த உட்காருங்க. நீங்கள் என்ன படிக்கிறீங்க? முன்னாடிலாம் வீட்டுக்கு பெரியவங்க வந்தாங்கன்னா கேட்பாங்க சின்ன பிள்ளைங்க கிட்ட என்ன படிப்பீங்கன்ட்டு. இப்போ என்னால் பெரியவங்க கிட்ட சின்ன பிள்ளைங்க கேட்குறாங்க என்ன படிச்சிருக்கீங்கன்ட்டு. நான் பிஎஸ்சி படிச்சிருக்கேன். பரவாயில்லையே. நான் என்ன படித்தேன்? நான் என்னமோ படிச்சேனே. நீ ஆரம்பிச்சிட்டாரா? நீ வந்து என்ன படிச்சா? நீ வந்து எம்பிஏ படிச்சிருக்க. நான் எம்பிஏ படிச்சிருக்கேன். ஏன் உங்களுக்கு எல்லாம் மறந்து போச்சு? அதெல்லாம் ஒரு பெரிய கதை, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்னை பார்த்தாலே கல்யாணம் ஆனது மாதிரியா இருக்குது. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. மித்ரா, நான் சும்மா கேட்டேம்மா. அப்புறமா நீங்கள் என்ன ஜாப் போகிறீங்க? எனக்கு வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதி ஒரு விஏஓ ஆஃபீஸர் ஆகணுன்றது தான் என் ஆசை. சார் விஏஓ ஆஃபீஸரா? நம்ம சூப்பர் வேலையாச்சு. நீங்கள் மட்டும் விஏஓ ஆஃபீஸர் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் எல்லார்ட்டையும் நான் காமிச்சு சொல்லுவேன். ஆமாம், உங்களுக்கு ஒரு அம்மா இருக்காங்களாமே, அவங்க ஃபாரின்லேருந்து வந்தாங்கன்னு சொன்னாங்க. உங்கள் அம்மா பேர் என்ன? எங்கள் அம்மா பேர் மனோன்மணி. உங்கள் பேர் என்ன? என் பேர் கண்மணி. கண்மணி, நல்ல பேராக இருக்கேன். அக்கா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? சாரி அண்ணி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு வந்து 3 பிள்ளைங்க. இவ தான் முத பொண்ணு மித்ரா, அப்புறம் இவ கூட பிறந்த வர்ஷினி, அப்புறமா இன்னொரு கடைசி பொண்ணு, அவள் வந்து 4th படிக்கிறா, அவள் வந்து மினி. இவனுக்கு எத்தனை பொண்ணு? அவளுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, சின்ன குழந்தைங்க. இதை நான் எடுத்துட்டு வரேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா? நீ மட்டும் என் ஸ்கூலுக்கு போனேன். அது வந்து எனக்கு தலைவலியாக இருந்துச்சா, அதனால நான் லீவ் போட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் லீவ் போட்டு இங்கே படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஒன்று நீ வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி லீவ் போட்டுட்டு டிவி பார்க்குற குழந்தைங்கன்னு நினச்சிக்காதீங்க சரியா? நான் வந்து ரொம்ப சின்சியராக படிப்பேன். உன்னை பார்த்தாலே தெரியுது. சும்மா கதை விட்டுட்டு இருக்கா. அவள் ஒன்றும் படிக்கல இன்னைக்கு. நல்லா தான் படிப்பான், இன்னைக்கு ஒன்றும் படிக்கலை. நீ தான் நிற்கல அவளோட பொண்ணு ஸ்ருத்திகா. இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கு. ஆமாம், இந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா. இந்த பொண்ணு வந்து என்னைய மாதிரி ரொம்ப அழகாக இருக்கா. இந்த வீட்லேயே வந்து நான் தான் நல்லா படிப்பேன். அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இந்த வீட்டில் வந்து நிறைய குழந்தைங்க இருக்காங்க. என் தங்கச்சி 2, அப்புறமா எங்களோட இன்னொரு சித்தியோட பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க, ஹன்சிகா ராம்ட்டு. அவங்க யாருமே படிக்க மாட்டாங்க. நான் தான் நல்லா படிப்பேன். எங்கள் ஸ்கூலே ஃபர்ஸ்ட் ரேங்க் நான் தான். எங்கள் அம்மா யாரும் சொல்லுவாங்க, நீங்கள் நம்பாதீங்க. சரிம்மா, நம்பிட்டேன். நீங்கள் நல்லா பேசுறீங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து டெய்லி பேச வரேன். இப்போ உனக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும்ல, எக்ஸாம் முடிச்சுட்டு வா. அப்படி சொல்லுமா. எக்ஸாமுக்கு படிக்கிறதே கிடையாது, எப்போ பார்த்தாலும் உட்காந்து அரட்டை தான் அடிக்கிறா. ஓகே திட்டாங்க. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம அனிஷாந்த காட்டுற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காமெடியான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.